எவ்வளவு திட்டங்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் செய்த திட்டங்கள், இலவச பஸ். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இலவசமாக பஸ் விட்டாரு, முதல்வர் இலவசமாக. அதோடு போகக்கூடாது. இந்த ஆட்சியோட கடமை என்னென்னா, சமுதாயத்தில் நம்முடைய மக்களை எப்படி உயர்த்தலாம், அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலாம். இந்த நாடு இருக்கிற மாநிலங்களெல்லாம் விட தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்பமும் வாழ்விலே உயர வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். நம்ம சாதாரணமாக பஸ்ஸுன்னு சொல்லிடுறோம், இலவசம் சொல்கிறோம். ஒரு பூக்கார அம்மா பூ வித்துன்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கோயம்பேடோ பாரிஸோ போய் பூ வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய மாத செலவு, பஸ்ஸு செலவு 1200 ரூபாய். ஆனால் இன்றைக்கி அந்த 1200 ரூபாய் மிச்சம். இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க அடையாறுலேருந்து மயிலாப்பூர் வரணும்னா அவங்களுக்கு ஒரு 600 ரூபாய் செலவாகும். அவங்க வாங்குகிற சம்பளம் 4000, அதில் ஒரு 600 ரூபாய் மிச்சம். ஒரு அம்மா குழந்தைங்களை வச்சுன்னு காலையில் ஸ்கூல் அனுப்பணும்னா வீட்டு வேலைக்கும் போகணும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு காலையில் அவங்க டிஃபன் செஞ்சுட்டு போகணும். ஆனால் அதையெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி நம்முடைய முதல்வர் காலை உணவு திட்டம் அதை உருவாக்கி கொடுத்துருக்கார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இதனால் எவ்வளோ ஒரு குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,17,00,000 பேர். நம்ம மயிலாப்பூரில் மட்டுமே கிட்டத்தட்ட 37,000 பேர் 1000 ரூபாய் வாங்குகிறாங்க. இன்னும் விடுபட்டவங்களுக்கு ஜூன் மாதம் அரசு அறிவிக்கும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உண்மையான பயனாளிகள் அரசாங்கம் கேட்குறது எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கிடைக்க போகுது. நம்ம 1000 ரூபான்றது சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். இன்றைக்கெல்லாம் இங்கேருந்து ஒரு திருவத்தூருக்கு போனோம், பொண்ணை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முதல்ல யார்கிட்டே கேட்பாங்க, ஒரு 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த நிலை இல்லை. இங்கேருந்து இலவசமாக பஸ்ஸு ஏறினா நேராக திருவத்தூர் போகலாம். கையில் 1000 ரூபாய் இருக்குது. ஒரு 200 ரூபாய்க்கு ஸ்வீட் பாக்ஸோ இல்லை காரமோ பேர குழந்தைங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கலாம். இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் அனுபவித்து பண்ணுறாரு. ஏழைகள் இதனால் என்ன பயன்படுவாங்க? நம்மளாம் ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்கு கீழே உள்ளவர் கோடி என்று சொல்வார்கள். அதுபோல் நமக்கும் கீழே எவ்வளோ ஏழை இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் உயர்த்தணும். கல்வி எடுத்துங்க. இன்றைக்கி கல்வி படிக்கிற பெண்கள் தமிழ்நாட்டில் பெண்களுடைய மாணவிகள் படிப்பு டிகிரி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. காரணம் என்ன? 1000 ரூபாய் பெண்கள் காலேஜுக்கு சேர்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் நீ டிகிரி படி, உனக்கு 1000 ரூபாய். மாணவர்கள் அரசாங்க பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வராங்களா, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய். எதற்காக இதெல்லாம் என்னென்னா, ஒரு குடும்பம் உயர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அங்கே பெண்கள் நிலை உயர வேண்டும். அடுத்து கல்வி, அந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்வாதாரம் நிலை உயர வேண்டும். அதுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி எல்லாமே இலவசம். ஒரே ஒரு நிகழ்வு, அரசாங்கத்திலேருந்து இந்த 1000 ரூபாய் பெற்றெடுத்து கல்லூரியில் போய் சேர்றான். சேரும்போது அவனுக்கு மற்ற பெரிய காலேஜெல்லாம் படித்து, உங்களுக்கு தெரிய இங்கிலீஷ் மீடியம்லாம் படிச்சுட்டு வருவான். அவனோட போட்டி போட முடியாது. நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கார். அந்த நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது காம்படிட்டிவ் போட்டி தேர்வு எழுதுறதுன்னா எப்படி, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்தான் என்று சொன்னால் அவனுக்கு மல்டிநேஷ்னல் வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு கம்பெனியில் நம்மளை போல் எல்லோரையும் போல் நாம் போய் வேலை செய்யலான்னு என்ற அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான் நான் முதல்வர் திட்டம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 57 பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கான். அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று இன்றைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக நம்முடைய குடும்பங்களை உயர்த்தக்கூடிய திட்டங்கள். ஒட்டுமொத்த நம்முடைய முதல்வர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த பீச் ரோட்டில் திடீர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவன் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா இவனை ஜிஹெச்சி கூட்டு போனால் இறந்துடுவான். அப்போ என்ன, பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது? அப்போலோ இருக்கா, காவேரி இருக்கா? அங்கே போய் சேரு. அங்கே சேர்த்தினா 24-48 மணி நேரத்தில் அவன் உயிரை காப்பாற்றி அவனுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கொடுத்துருவார். இதெல்லாம் இந்த திட்டம்லாம் நீங்கள் இன்றைக்கி
இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. நான் இந்த பகுதி மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் உணர்ந்து, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த திட்டங்கள் வந்து எப்படி போய் யாரை அணுகணும், இது தெரியாத காரணத்தினால்தான் நிறைய பேர் பயன்படுத்த முடியல. இதெல்லாம் பயன்படுத்தணும்னா எங்களை போன்றவர்கள், மாமன்ற உறுப்பினர் போன்றவர்கள், கழகத்தினர், இவங்ககிட்டலாம் போய் கேளுங்க. இது மாதிரி எனக்கு ஒரு உதவித்தொகை வேணும், முதியோர் உதவித்தொகை வேணும், விதவை தொகை, இந்த உதவித்தொகையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நாங்கள் ஏதாவது பண்ண முடியும். நீங்கள் கேட்காம நீங்களே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்காகத்தான் இதெல்லாம் நான் இங்கே சொல்கிறேன். எனக்கு பின் இந்த நிறைய நம்முடைய தமிழக நாட்டின் முதல்வரை பற்றி நம்முடைய திண்டுக்கல் யோனி அவர்கள் எடுத்துரைப்பார்கள். குறிப்பாக இந்த மக்கள் தொகுதியை பொறுத்த மட்டும் நான் வந்து என் மனசுக்கு தெரிஞ்சு இங்கேயே பிறந்து மயிலாப்பூர்லேயே பிறந்து வளர்ந்த இந்த இடத்துல நான் சின்ன வயசுலேருந்து இந்த குப்பத்திலலாம் நான் சுற்றி வந்திருக்கிறேன். இங்கே இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ என் மனசாட்சியில் சொன்னபடி இந்த மக்களுக்கு நல்லா பண்ணணும், இவர்களை வாழ்விலே உயர்த்த வேண்டும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் இது நாள் வரையும் நான் வந்து பணி செய்துட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க, மாமன்ற உறுப்பினர் இந்த ஊரில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. அதாவது இங்கே வந்து ஒரு பிரச்சனை, மீன் மார்க்கெட்டு. அந்த மீன் மார்க்கெட்டு கதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதே போல தான் கோவிந்தசாமி நகர்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கோவிந்தசாமி நகர் வந்து கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலே குடியிருந்திருக்காங்க மக்கள். ஆனால் ஒரு கோர்ட் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அந்த ஒரு ஆர்டர்னால அந்த இடத்தையே காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை. காரணம் என்னென்னா, ஒரு 15-16 வருஷமாக அந்த கேஸ் நடக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் அந்த கேஸ் என்ன பண்ணாங்கன்னா தள்ளி போட்டு கடைசியாக நாங்கள் ஆட்சி பொறுப்பு பண்ணோன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டான், நீ இந்த இடத்த காலி பண்ணனா நீ வந்து சுப்ரீம் கோர்ட் கூண்டில் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டான். காலி பண்ணிட்டாங்க. அந்த மக்கள் தவிச்சாங்க. நான் நேராக பார்த்தேன், ஒன்றும் சொல்ல. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணி நிறுங்க, மயிலாப்பூரில் கட்டுற வீட்டில் உங்களுக்கு வீடை நான் வாங்கி தருவது என் பொறுப்புன்னு நம்பிக்கையோடு சொன்னேன். இன்னைக்கு அந்த கோவிந்தசாமி நகர் மக்கள் எல்லாமே மயிலாப்பூரில் இருக்காங்க. அதே போல தான் இன்றைக்கு இங்கே என்ன வீடு தேவையோ அதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70% கொடுத்தாகிவிட்டது. 30% நிச்சயமாக இன்னும் 2 மாதத்துக்குள்ள முடிக்கப்பட்டு அந்த இடத்துல இதே போல விழாவை நான் நடத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த மீன் மார்க்கெட் கதை என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வருது. அப்போ வந்து மீன் மார்க்கெட் வந்து நீங்கள்லாம் எப்போ அகற்ற போகிறீங்கன்னு கேட்குறேன். இது வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி கடைசியில் அந்த ஆட்சியில், போன ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கணக்கு எடுத்து இவ்வளோ பேர் இருக்காங்க, 360 பேர்கிட்ட இருக்காங்க, இவர்களுக்கு நாங்கள் மீன் அங்காடி கட்டி தருகிறோம், இந்த பதிலை சொல்லிவிட்டு அதோடு அப்படியே விட்டுட்டாங்க. இதான் நிலைமை. அடுத்தது நம்ம ஆட்சி வந்தது. ஆட்சி வரும்போது எவ்வளவோ ப்ரெஷர் வந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இறுதியே உயர்நீதிமன்றம் ஜட்ஜே சொல்லிட்டார், இதுதான் உங்களுக்கு ஃபைனல், நீங்கள் முடிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்ட உடனே கார்பரேஷன் வந்து அதை எடுக்க ஆரம்பித்தோடனே நம்ம மக்கள்லாம் ரோட்டில் உட்காந்தாங்க. நானும் அதற்கு அவங்களோடு சேர்ந்து பயணித்து அரசாங்கத்திடம் பேசினேன். இன்னும் சொல்லப்போனால் 1.5 லட்சம் ரூபாய் நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுத்து ஒரு அட்வொகேட்டை நியமித்து வாதாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஏதாவது மீன் மார்க்கெட் கட்டி உங்களுக்கு தருகிறோம் என்று ஒப்புதல் கொடுத்து தான் அந்த மீன் மார்க்கெட் கட்டினது. இதுதான் வரலாறு. ஆனால் இதை தெரியாமல் ஏதோ இந்த ஆட்சியில் நம்முடைய முதல்வர் தான் நாங்களெல்லாம் தள்ளிட்டாரு, இங்கே எடுத்து வந்து ஒதுக்கிட்டாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு சந்தோஷம், வெயிலிலும் மழையிலும் இருந்த இந்த தாய்மார்கள் இன்றைக்கு ஒரு இடத்துலையே, அதாவது வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே சில இடர்பாடுகள் இருக்குது என்று என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதற்கு நான் வேண்டுவதெல்லாம் ஒன்று தான், ஒத்துமையாக நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இப்படி பண்ணி கொடுங்க, இதுக்குள்ளே இந்த வசதி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அதை செய்து தர தயாராக இருக்கார். அதை விட்டுட்டு தவறான கருத்துக்கள் எல்லாம் பரப்பி இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் எடுக்கணும் என்று முயற்சி செய்தால் நிச்சயமாக அது தோல்வியடையும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த அளவு உங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் தீர்க்க நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கு இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாமெல்லாம் இது மாதிரி இருக்க முடியாது. குடிசையாக தான் இருக்கும்.
குடிசை தலைவர் கலைஞரால் மாடியாக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு வந்த அவர் வழியில் வந்த நம்முடைய தளபதி அவர்களால் கோபுரங்களாக ஆக்கப்பட்டது. இப்போ நொச்சி நகரில் மெயின்டெனன்ஸ் 1.25 கோடி ரூபாய் செய்து முடிச்சிட்டோம். அதை முடித்தோடனே இந்த நொச்சி நகர் நொச்சிக்குப்பம் பகுதியில் இந்த பைப் எல்லாம் பார்த்தேன். ஒரு நாள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. உடனே அந்த எம்டி கிட்ட பேசி உடனே அதுக்கு எஸ்டிமேட் போட்டு இன்றைக்கி அவர் டேபிளில் இருக்குது. கூடிய வரையில் இந்த 2 இடத்துலையும் பைப்பு மாற்றிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இங்கே ஒரு புதியதொரு இடத்தை நான் உருவாக்க நான் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி, இந்த அரசு உங்களுக்கான அரசு என்பதை மறந்து விடாதீர்கள். என்றைக்கும் நான் உங்களோடு நிற்பேன். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த திமுக ஆட்சி வந்தோன்னா எல்லாத்தையும் நம்மளெல்லாம் ஒதுக்கி ஓரம் தள்ளிட்டு டெவலப் பண்ணுவாங்க. நான் சட்டமன்றத்தில் பேசினேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் எதோனா செய்யுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறவன் நானும் ஒருத்தன். இதையும் சட்டமன்றத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறேன். மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். 100% நான் அதற்கு முயற்சி செய்து இந்த தேர்தலுக்கு முன் அதையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.